தான் நிதி நிர்வாகம் தான். நோக்கத்திற்கு தகுந்தாற் போன்ற நிதி நிர்வாகத்தை செய்வதுதான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலை பணி. அந்த பணியை கடந்து ஒரு கடவுளின் பெயரால் அந்த கடவுளை ஒரு மொழியோடு அடையாளப்படுத்தி ஒரு பன்னாட்டு மாநாட்டை நடத்துவதும், அந்த மாநாட்டில் மாணவர்களை எப்படி அந்த கடவுள் குறித்த இலக்கியங்களை படிக்க, இந்த தீர்மானங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சமய சார்பற்ற தன்மைக்கு நேர் எதிரானது. உதவும் பல்வேறு வகையில இந்த சகோதரத்துவத்தை சீர்குலைப்பதற்கு, மக்களை கூறு போடுவதற்கு பல சூழ்ச்சிகளை செய்தவர்கள் இன்று அரசின் மூலமாகவே, மாநில அரசின் மூலமாகவே ஒரு குழப்பத்தை உண்டு செய்ய முடியுமா என்கின்ற தந்திரத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அத்தகைய தந்திர தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கிற ஒரு துறை இந்து சமய அறநிலைத்துறை. இந்து சமய அறநிலைத்துறை என்கின்ற இந்த துறை எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள், அந்த கோவில்களில் ஏராளமான சொத்து, நிலையான சொத்து, அசையும் சொத்து, அசையான சொத்து என்று பல வகையான சொத்துக்கள் இருக்கு. இந்த சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கு கடவுளின் பக்தர்கள் என்ற பெயரிலேயே சில தீய சக்திகள் முயல்கின்றன என்பதனால தான் இந்த சொத்துக்களை பாதுகாப்பது, கோவிலுக்கும் ஒரு பக்தர்களின் நலன், கோவில்களுடைய நிர்வாகம் முறைப்படி நடப்பது, கோவில்களில் நடக்க வேண்டிய பூஜை மற்ற செயல்பாடுகள் எல்லாம் தங்கு தடை இல்லாமல் நடப்பது, அதற்குண்டான நிதிகளை பராமரிப்பது என்கின்ற நோக்கத்தில் இந்த துறை என்பது தமிழ்நாடு அரசின் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு துறை. இந்த துறை கோவில்களை நிர்வகிக்கலாம், அவ்வளவுதான். கோவில்களில் ஊழல் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், கோயில் சொத்து காப்பாற்றப்பட வேண்டும், தனியார்களால் கோவில் சொத்து கொள்ளையடிக்காமல் கோவில் பணத்தை பக்தர்களுடைய கல்வி, பக்தர்களுடைய சுகாதாரம், பக்தர்களுடைய நலவாழ்வு, பக்தர்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த கோயிலை சுற்றி இருக்கிற, அந்த கோயிலோடு தொடர்பு இருக்கிற அல்லது அந்த ஊரில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த கோவிலின் சார்பாக எந்த நல்லதை செய்ய முடியுமோ அந்த நல்லதை செய்வதற்கு தான் அந்த நிதியை அவர்கள் பயன்படுத்தலாம். இந்த நிர்வாகம் தான், நிதி நிர்வாகம் தான், நோக்கத்திற்கு தகுந்தாற் போன்ற நிதி நிர்வாகத்தை செய்வதுதான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய வேலை பணி. அந்த பணியை கடந்து ஒரு கடவுளின் பெயரால் அந்த கடவுளை ஒரு மொழியோடு அடையாளப்படுத்தி ஒரு பன்னாட்டு மாநாட்டை நடத்துவதும், அந்த மாநாட்டில் மாணவர்களை எப்படி அந்த கடவுள் குறித்த இலக்கியங்களை படிக்க வைப்பது, அந்த கடவுள் குறித்த பாடல்களை ஒப்புவிக்க வைப்பது, அந்த மாணவர்களை எவ்வாறு அத்தகைய இறை நம்பிக்கை சார்ந்த செயல்பாட்டிலே ஈடுபட வைப்பது, அந்த துறையின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகளும் சரி, அந்த துறையின் கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பாடத்திட்டத்தில் எப்படி இந்த சித்தாந்தத்தை கொண்டு வரக்கூடிய பாடங்களை ஏற்படுத்துவதற்கான பரிந்துரைகளை கொடுப்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சமய சார்பற்ற தன்மைக்கு நேர் எதிரானது. இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான வாழ்க்கை முறைக்கு நேர் எதிரானது. முதலில் ஒரு அரசு இத்தகைய மாநாட்டை நடத்தி இருக்க கூடாது. அத்தகைய மாநாட்டில் பள்ளி மாணவர்களை ஒரு சமய சார்புள்ள நடவடிக்கையில ஈடுபடுத்துவதற்குண்டான தீர்மானத்தையும், உயர்கல்வியில பாடத்திட்டத்திற்குள்ளே அந்த தத்துவங்களை கொண்டு வருவதற்கான பாடங்களை வடிவமைப்பதற்கான பரிந்துரைகளை செய்யக்கூடிய தீர்மானங்களும் இடம்பெற்றிருப்பது என்பது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாக நாம பார்க்கிறோம். பள்ளிக்கூடத்திற்கு படிக்க வரக்கூடிய மாணவர்கள் பல்வேறு சமூக பின்னணியிலிருந்து வர்றவங்க, ஒரு பாகுபாடு கொண்ட சமூக கட்டமைப்பிலிருந்து வர்றாங்க, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு மிக்க பொருளாதார கட்டமைப்பிலிருந்து வர்றாங்க. பாகுபாடு கொண்ட சமூக கட்டமைப்பிலிருந்து உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் அந்த பாகுபாடை களைவதற்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வை களைவதற்கும் ஒரு சமமான வாழ்க்கையை, சமத்துவமான வாழ்க்கையை வாழ்வதற்கான நம்பிக்கையை பெற செய்வது, அத்தகைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்களா, அதற்கான திறன்களை பெற்றிருக்கிறார்களா என்று மதிப்பிடுவதுதான் பள்ளி கல்வியின் நோக்கம், உயர்கல்வியின் நோக்கம். அந்த ஒரு நோக்கத்தில் செயல்படக்கூடிய உயர்கல்வி அல்லது பள்ளிக்கல்வி ரெண்டுமே கல்வி என்கின்ற போது அது சமய சார்பற்ற தன்மையோடு தான் இருக்கும். அங்கே சமயம் சார்ந்த எதையுமே விவாதிக்க இயலாது. சமயம் சார்ந்த நூல்களை கூட அறிமுகம் செய்வதற்காகத்தான் அது பாடப்பகுதியில் வைத்திருப்பார்களே தவிர அந்த தத்துவத்தை விவாதிப்பதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவார பாடல் என்பது அறிமுகத்திற்காக வைத்திருக்கலாம்.
4000 திவ்ய பிரபந்தம் அறிமுகத்திற்காக வைத்திருக்கலாம். அப்படித்தான் எந்த சமயத்துடைய பாடலாக இருந்தாலும் அப்படித்தான் ஒரு அறிமுகத்திற்காக வழிபாடு பாடல்கள் என்றால் என்ன என்று அறிமுகத்திற்காக வைப்பார்கள். அதை விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்வதோ, அதை குழந்தைகள் கோவில்ல போயிட்டு மனப்பாடம் பண்ணி சொல்லணும், அந்த சாமியை கும்பிடணும்னு சொல்றதுக்கோ, அதை ஒரு சித்தாந்தம், அது ஒரு தத்துவம் என்கின்ற வகையிலோ ஒரு பள்ளி மாணவர்களையோ கல்லூரி மாணவர்களையோ படிக்க வைக்க மாட்டார்கள். அது கல்வியினுடைய நோக்கமே அல்ல. எது நம்பிக்கையோ அது பள்ளிக்குள்ளே கல்லூரிக்குள்ளே வர முடியாது. ஏனென்றால் பள்ளியிலோ கல்லூரியிலோ படிக்கின்றவர்கள் அறிவியல் பூர்வமாக காரணத்தை கேட்பார்கள், எல்லாவற்றுக்கும் காரணம் கேட்பார்கள், விவாதிப்பார்கள். இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய தோற்றம் என்ன என்று விவாதிப்பார்கள். நம்பிக்கை என்று வந்த பிறகு நம்பிக்கையை எப்படி கேள்வி கேட்க முடியும்? ஒருவர் நம்புகிறார், இதுதான் புனிதமானது என்று நம்புகிறார், அதை எப்படி கேள்வி கேட்க முடியும்? கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்பிக்கையை கொண்டு போய் எப்படி வைக்க முடியும்? ஒரு புனிதமாக கருதுற விஷயத்தை விவாதத்திற்கு உட்படுத்துற இடத்துல வைக்க முடியுமா? எனவே பள்ளிகளில் கல்லூரிகளில் சமயங்கள் வரக்கூடாது என்பதுதான் உலகத்துல சமய சார்புள்ள நாடுகள்ல கூட கல்வியை பொறுத்த வரைக்கும் சமய சார்பற்றதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலேயும் அந்த பாரம்பரியம் இருக்கிறது. இங்க குழந்தைங்க கோவிலுக்கு போறது, குழந்தைங்க மொட்டை அடிக்கிறது, மொட்டை அடித்துக் கொண்டு பள்ளிக்கு வருவது, அவர்கள் நம்பக்கூடிய கடவுள் சார்ந்த மாலைகள் அணிந்து பள்ளிக்கு வருவது, இதெல்லாம் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகள் விருப்பப்படும் பொழுது அவங்க கோயிலுக்கு போறாங்க, பெரியவங்களோட போறாங்க, தனியா போறாங்க. அது குழந்தைகளோட உரிமை, மாணவர்களோட உரிமை, வாலிபர்களோட உரிமை. அந்த தனி மனித உரிமை யாரை இங்க எதிர்க்கல. சமயச்சார்பற்ற தன்மை என்று சொன்னால் அரசுக்கு சமயம் கிடையாது. அரசு தன்னை எந்த சமயத்தோட அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. அரசு எந்த குறிப்பிட்ட சமயத்திற்காகவும் எந்த குறிப்பிட்ட ஒரு சலுகையை காட்ட முடியாது என்பதுதான் சமய சார்பற்றது. ஆனால் வாழுகின்ற மக்கள் கடவுளை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். தாங்கள் விருப்பப்படுற கடவுளை விருப்பப்பட்ட வடிவத்தில் அவர்கள் வணங்குவதற்கான முழு உரிமை. அதுதான் சமய சார்பற்ற தத்துவம். எனவே சமய சார்பற்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் தான் அரசு அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும். எனவே பள்ளிக்கல்வி உயர்கல்வி ரெண்டுத்திலையுமே பழனியில நிறைவேற்றிய எந்த தீர்மானங்களும் எந்த பாதிப்பையும் இங்க ஏற்படுத்தக்கூடாது. சமயம் சார்ந்த எந்த நடவடிக்கையும் மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுவதோ அல்லது சமயம் சார்ந்த கல்வியை மாணவர்களுக்கு அது இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய பள்ளிகளாக கல்லூரிகளாக இருந்தால் கூட நிர்வகிக்க மட்டும்தான், கல்லூரியை பள்ளியை நிர்வகிக்க மட்டும்தான் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உரிமை இருக்கிறதே தவிர பாடத்திட்டம் கல்வியல் செயல்பாட்டை தீர்மானிக்கிற உரிமை அவர்களுக்கு கிடையாது. பள்ளிக்கல்வியாக இருந்தால் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கல்வியல் அமைப்புகள் அதை தீர்மானிக்கும். உயர்கல்வியாக இருந்தால் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட உயர்கல்வித்துறையின் கீழ் இருக்கிற அமைப்புகள் தீர்மானிக்கும். எனவே கல்வி சார்ந்த நடவடிக்கையில் இந்து சமய அறநிலைத்துறை தலையிடக்கூடாது, அதற்கான ஆலோசனைகள் வழங்கக்கூடாது. அது நிர்வகிக்கிற நிலையோடு தன்னை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில தமிழ்நாடு அரசு உறுதியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கோரிக்கை. அதுதான் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சமத்துவமான சகோதரத்துவம் மிக்க அமைதியான மாநிலம் என்கின்ற இந்த மாநிலம் நீடித்திருப்பதற்கு உதவும். பல்வேறு வகையில இந்த சகோதரத்துவத்தை சீர்குலைப்பதற்கு, மக்களை கூறு போடுவதற்கு பல சூழ்ச்சிகளை செய்தவர்கள் இன்று அரசின் மூலமாகவே, மாநில அரசின் மூலமாகவே ஒரு குழப்பத்தை உண்டு செய்ய முடியுமா என்கின்ற தந்திரத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அத்தகைய தந்திரத்திற்கு தமிழ்நாடு அரசு இரையாகிவிடக் கூடாது. கல்வியல் செயல்பாடு சமய சார்பற்ற செயல்பாடாக நீடிக்க வேண்டும். மாணவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வரைக்கும் அவங்க எந்த வகையான சமய நடவடிக்கையிலும் ஈடுபடுத்த அனுமதிக்க கூடாது.